வார பலன் 11/3/2024 17/3/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும், சனி சூரியன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள், அதற்கு பிறகு கும்பத்திலையும், அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகும் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். சௌரமான மாதம், அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது. இந்த காலகட்டம் மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய காலம். இது காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவா. மாசியும் பங்குனியும் கூடுறது, இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவா. இதை தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் இதுதான். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 13ஆம் தேதி, அதாவது 13/3/2024 மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி, சுக்லபட்ச சதுர்த்தி. அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர். இந்த வர சதுர்த்தியில் எனக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுங்கள் பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும். அதனால் வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம். விநாயகப் பெருமானை 9 முறை சுற்றிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும், 9 முறை தோப்பு கரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும், நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. உங்களுடைய ராசிக்கு இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த வர சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது. 14ஆம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது. மாசி பங்குனி கூடும் நேரம். இது காரடையார் நோன்புன்னு சொல்லுவாள். இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, திருமணம் ஆன பெண்களுக்கு அதாவது தாலி பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாவித்திரி கதை சொல்லுவாள். சத்யவான் சாவித்திரி கதை சொல்லுவாள். அவர் யமதர்மராஜினியே சாவித்திரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது. இந்த காரடையார் நோன்பு ரொம்பவும் விசேஷம். எல்லோரும் இந்த காரடையார் நோன்பு எப்போ கயிறு கட்டிக்கணும், அதாவது இந்த கயிறு கட்டிக்கணும், நோன்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள், சுப ஹோரைகள், அதுவும் வியாழக்கிழமை பிறகுறது இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனா 15ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம். சஷ்டியில் விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இதை தவிர சஷ்டியில் விரதம் இருக்கிறதன் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகள்லையும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். எல்லா முருகன் கோவிலையும் ரொம்ப விசேஷம் இருக்கும். அந்த சஷ்டி கவசம் இன்றைக்கி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது சஷ்டி அன்னைக்கு ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிம்ம ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம். பெரிய வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை. தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை. இது எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடு போகணும், புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில், தண்ணீர் வாங்கி ஒரு 10 பேருக்கு தானம் பண்ணுவோம். அதுவும் வெய்ய காலம் வேறு வர ஆரம்பிச்சுடுது. அதனால் ஒரு 10 பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிப்போக்கர்கள் அந்த மாதிரி ஏதாவது கோவிலுக்கு போகிறவா, ஏதாவது இது பண்ணுறவா அவளுக்கு கொடுக்குறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய
மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சே இல்லையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன, கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன். உங்களுடைய ராசியையும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, பாத சந்தி, லக்ன சந்தி, அதை தவிர வந்து ஒரு ராசியிலையும் வந்து ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து, இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 11/3/2024 முதல் 17/3/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 10ல் இருக்கிறது விசேஷம். ராகுவோட சம்பந்தம், நீச்சத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ராகுவோட சம்பந்தம் பெறக்கூடிய காலம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரத்தில் சூரிய பகவான் சேர்ந்து வந்துடுறார். உங்களுடைய ராசிநாதனுக்கு உற்ற நண்பர்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே வர்றது பெரிய விசேஷம். சூரியனுக்கு பெரிய எடுத்த வீடாக இந்த மீனம் கருதப்படுகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இவ்வளவு நாள் இருந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 1ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 1ஆம் தேதி 14/3/2024 அன்றைக்கே போகிறார். இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் அந்த 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறதும் ரொம்பவும் விசேஷம். புதிய வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல போகிறதன் மூலியமாக புதுசாக வந்து தொழில் ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தந்தையின் மூலதனம் உங்களுக்கு வரும். பாக்கியம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பண வரவு வரும். இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. 10ஆம் இடத்தில் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த புத பகவான் மூலியமாக திடீர் பண யோகம் வரும். ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது யோசிக்கவே முடியாத அளவுக்கு திடீர் பண வருமானம், பொருள் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வந்து இந்த வாரத்தில் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் அதில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, கலைத்துறையில் கவிதை எழுதுகிறவர்கள், அதை தவிர வந்து இப்போ டைரக்டர்ஸு, கேமராமேன்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே தொடங்குகிறார். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் இருக்குது. புதன், சந்திரன் மற்றும் ராகு, இந்த 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலையும் புதுசாக தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனாலையும் பணவரவிற்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல 12ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணி வரலும் இருக்கார். அதாவது 11/3/2024 17/3/2024 வரை உண்டான வாரத்தில் 12ஆம் தேதி மதியம் 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். குருவோட சம்பந்தம், 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் அந்த குருவோட சம்பந்தப்பட்டு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோட சம்பந்தம் பெறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சமடைகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இப்போ நல்ல செலவுகள் உண்டாகும். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல செலவுகள், சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 17ஆம் தேதி காலை வரலும் இருக்கார். அதாவது 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி காலை வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ல் இருக்கிற சந்திர பகவான் 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 15ஆம் தேதி அதிகாலை 2:30 மணியிலிருந்து 17ஆம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே வந்து 17ஆம் தேதி வரார். அதாவது உங்களுடைய ராசியிலேயே 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரலும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. 2ஆம் அதிபதி 2க்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலில் இல்லைன்னா பெருமாள் கோவிலில் உங்களால் முடிஞ்ச துளசி மாலை போடுங்க, இல்லை துளசி தானம் பண்ணுங்க. பச்சை பயிறு வந்து சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை எண்ணி கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.